அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். எல்லாரும் பாவம் செய்து இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்திய வசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் உலகத்திலே அதிகமாக பேசப்படுகிற, பரவி இருக்கிற, வருத்தம் உண்டாக்குகிற ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கலந்து உரையாட விரும்புகிறேன். அதாவது பாவம் என்பதை குறித்து இந்த நாளிலும் தியானிக்க இருக்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லாருமே பாவம் என்பதை குறித்து ஓரளவிற்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அதை பற்றி தனித்தனியாக தங்களுக்கென்று சில எண்ணங்களை வைத்திருக்கின்றனர். வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். There is no exception. விதிவிலக்கு இல்லாமல் எல்லாரும் பாவம் செய்கிறோம். நிறைய கேள்விகள் இதில் எழும்பும். பிறந்த குழந்தை ஒரு பாவம் செய்கிறதா? அதற்கு நன்மை தீமை ஒன்றுமே தெரியாதே, அதுவும் பாவம் செய்திருக்கிறதா என்று கேட்கலாம். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது உலகத்திலே மனித சமுதாயம் ஒரு மனிதனில் இருந்து உருவானது. அதாவது ஆதாமில் இருந்துதான் பூமியின் குடிகள் அனைவரும் உருவாகினர். அந்த ஆதாம் பாவம் செய்த பொழுது அவன் ஒரு பாவ மனுஷன் ஆகிவிட்டான். பாருங்கள், இன்றைக்கு ஒரு தந்தையின் DNA என்பது பிள்ளைக்கும் அப்படியே வருகிறது. தந்தைக்கு ஒரு வியாதி இருக்குமானால் அது அந்த DNA மூலமாக பிள்ளைக்கும் வருகிறதாக இருக்கிறது. தந்தையின் கோபம் பிள்ளைக்கு வந்தால் அது அந்த DNA வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஆதாம் செய்த பாவமும் அவனுக்கு பின் சந்ததி சந்ததியாய் வந்துவிட்டதினால் பிறக்கிற ஒவ்வொருவரும் பாவிகளாகவே பிறக்கிறார்கள். ஒருவன் பாவம் செய்வதினால் பாவி ஆவதில்லை, அவன் பாவியாக பிறப்பதினால் பாவம் செய்கிறான். ஒரு நாய் குறைப்பதால் நாய் ஆவதில்லை, அது நாயாக இருப்பதினால்தான் குறைக்கிறது. இதே விதமாக நான் ஒரு பாவியாக இருப்பதினால்தான் நான் பாவம் செய்கிறேன். இதை அநேகர் ஒத்துக்கொள்வதில்லை. மனிதன் பிறக்கும் பொழுது நல்லவனாகவே பிறக்கிறான், ஆனால் பிறகு சூழ்நிலைகளின் காரணமாக அவன் கெட்டுப்போகிறான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. வேதம் சொல்லுகிறது, பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் அவன் பாவியாகவே பிறக்கிறான். ஒரு வேடிக்கையான கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு பயங்கர திருடன் ஒருவனுக்கு ஒரு
ஆண் பிள்ளை ஆஸ்பத்திரியில் பிறந்ததாம். அந்த பையன் கையை இறுக்க மூடிக்கொண்டிருந்தானாம். திறக்கவே முடியவில்லையாம். பின்னால் கஷ்டப்பட்டு திறந்த பொழுது அந்த கைக்குள் நர்ஸினுடைய செயினில் உள்ள ஒரு பெண்டன்ட் அவன் கைக்குள்ள இருந்துதான். பிறக்கும்போதே அவனுக்கு அப்பாவின் குணம் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக இது ஒரு கதைதான். ஆனால் உண்மையும் அதுவே. ஆகவேதான் நமக்குள் அந்த பாவம் செய்கிற உணர்ச்சிகள் இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் எது பாவம்? அதுதான் அநேகருக்கு பலவிதமாக அதை சொல்லுகிறார்கள். எல்லா மதங்களிலும் பாவம் செய்வது தப்பு, அந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எல்லா மதங்களும் சொல்லுகிறது. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், நீ செய்த பாவத்திற்கு ஏற்றபடி நீ உன் உடலை உறுத்த வேண்டும், நீ அங்கு போக வேண்டும். சிலர் சொல்லுகிறார்கள், பாவம் தீர வேண்டும் என்றால் நீ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் நீ முழுக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், நீ பாவம் செய்தால் உடனே அதற்கு பதிலாக ஒரு நன்மை செய்துவிடு. உதாரணமாக, ஒரு பெண்ணை நீ கெடுத்து விட்டாய் என்றால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள், அப்பொழுது அது பாவமாக எண்ணப்படாது. ஒரு கொலை செய்து விட்டாய், நீ எந்த குடும்பத்தில் ஒருவனை கொலை செய்தாயோ அந்த குடும்பத்தை உன் ஆயுள் முழுவதும் தாங்கி அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடு, அப்பொழுது உன் பாவம் நீங்கும் என்கிறார்கள். அது சரி அல்லவே அல்ல. பாவம் என்பது தீய நோக்கம். நான் செய்வது வேறு, என் மனசுல நான் அப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்பதே பாவம். அநேகர் இந்த காரியத்தில் அவர்கள் வித்தியாசமான கருத்து உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், கெட்ட எண்ணங்கள் நமக்குள் வருவதை தடுக்க முடியாது, ஆனால் அந்த கெட்ட எண்ணங்கள் நம் தலையிலே கூடு கட்டி குஞ்சு பொரிக்கிறதை தடுக்க வேண்டும் என்பார்கள். பாவ எண்ணங்கள் வராமல் இருக்க முடியாது, ஆனால் அது நம்மிலே கிரியை செய்யாமல் தடுத்து விட்டால் அது பாவம் இல்லை என்கிறார்கள். ஆனால் வேதம் அதற்கு மாறாக சொல்லுகிறது, தீய நோக்கம் பாவமாம். கெட்ட எண்ணமே பாவம். இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லும் பொழுது அவர் 2 காரியங்களை சொன்னார். முதலாவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் தான் நியாயப்பிரமாணத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றிருந்தது. இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை
மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். சொல்லுங்கள், மனதிலே எண்ணங்கள் எழுவது பாவம். இன்னும் அதே அதிகாரத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 27, 28 வசனங்களை வாசிக்கிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அதாவது ஒரு ஸ்திரீயோடு ஒருவன் கள்ளத்தகாத உறவு கொள்வது பாவம் என்று போதிக்கப்பட்டது. ஆகவே மனிதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், நான் ஏதாவது செய்யும் வரை, ஒரு பெண்ணை கையை பிடித்து இழுத்தோ, அவளோடு பலவந்தமாய் நான் பாலுறவு கொள்ளும் பொழுதோ நான் பாவம் செய்கிறேன். அவள் மனம் ஒத்திருந்தாலும் நாங்கள் இருவரும் பாவம் செய்கிறோம், விபச்சாரத்தில் ஈடுபடுகிறோம். நாங்கள் அப்படி ஒன்று செய்யலைன்னா நாங்கள் பாவமே செய்யவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு அதனிலும் மேலான ஒரு வாழ்க்கை தரத்தை ஒரு கிறிஸ்தவன் இடத்தில் எதிர்பார்க்கிறார். உலகத்தார் அப்படி சொல்லலாம், ஆனால் இயேசுவை அறிந்த ஒருவனுக்கு உலகத்தை விட அதிக உயர்ந்த தரத்திலே வாழ வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிற காரியம் என்ன? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. எண்ணம் செயலுக்கு சமம். சகோதரன் மேல் கோபப்பட்டால் அந்த கோபம் கொலைக்கு சமம். தாட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஆக்ஷன்ஸ். ஆகவே பாவம் என்பது துன்மார்க்கமாய் ஜீவிப்பது மட்டும் அல்ல, பாவம் என்பது உள்ளத்திலும் கேடு கெட்டவனாய் வாழ்வது. நான் இவ்விதமான ஒரு பெரிய பாவம் செய்ய மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், ஆனால் நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன். ஆனால் என் இருதயத்திலே நான் அநேகரை இச்சிக்கிறேன், அவர்களோடு தகாத விதமாய் நடப்பதாக நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். தேவன் அதை பாவமாக எண்ணி ஒரு புஸ்தகத்தில் எழுதி அந்த பாவத்திற்குரிய தண்டனையை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் இதனால் நம்மை மோட்சத்திற்கு வரவிடாமல் நரகத்திற்குள் தள்ளி போடுவார். சகோதரனே, சகோதரியே, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் எண்ணுகிற கெட்ட சிந்தனைகள் அனைத்துமே பாவம். இதை நான் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் என் உள்ளத்தில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டுமா? மாம்சத்தில் நாம் வாழும் வரைக்கும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. எண்ணங்கள் வரலாம், ஆனால் நான் உடனே அந்த எண்ணங்கள் வரும் பொழுதே போராடி வசனத்தாலும் இயேசுவின் இரத்தத்தாலும் அந்த எண்ணங்களை நான் தடுத்து எனக்குள் அவை வராதபடி நான் மேற்கொள்ள வேண்டும்.
ஒரு வாலிபர் கூட்டத்திலே புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தம்பி இடம் பேசும் பொழுது அவன் சொன்னான், அண்ணன், எனக்குள்ள இந்த சிந்தனைகள் வராதண்ணன், எப்படி அவ்வளோ நிச்சயமாய் சொல்லுகிறாய்னா? அவன் சொன்னான், அண்ணே, நான் எப்பொழுதும் என் இருதயத்தில் இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். பஸ்கா இரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் சங்கார தூதன் கடந்து சென்றது போல் நான் இயேசுவின் இரத்தத்திற்குள் என்னை மறைத்து கொள்ளும் பொழுது இந்த கெட்ட எண்ணங்கள் என் உள்ளத்திற்குள் வராதபடி இயேசுவின் இரத்தம் தடுத்து கொள்ளுகிறது. தேவன் ஒருவரே எனக்கு எண்ணங்களில் பரிசுத்தத்தை தர முடியும். அது எப்படி நடக்கும் என்றால், நான் ரட்சிக்கப்பட்டு பாவத்தை வெறுத்து அறிக்கை செய்து, தேவனே என் பாவத்தை மன்னியும் என்று நான் சொல்லி ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று கொள்ளும் பொழுது தேவன் எனக்குள் வருகிறார். நான் சொல்லலாம், இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும், என் உள்ளத்திற்குள் இருந்த பாவ சிந்தனைகளை அகற்றி போடும் என்று கேட்கலாம். அவர் உள்ளே வருவார். அவர் உள்ளே வந்து எல்லாவற்றையும் சுத்திகரிப்பார். ஒரு சகோதரன் ஒரு சொப்பனம் கண்டான். ஆண்டவர் வந்து அவனுக்கு, நான் உன் வீட்டை சுத்தம் பண்ணுகிறேன், நீ உன் வீட்டின் சாவியை தா என்று கேட்டாராம். அப்போ அவன் எல்லா ரூம் சாவியும் கொடுத்துட்டான், ஒரு ரூம் சாவியை மட்டும் கொடுக்கலை. அப்போ ஆண்டவர் கேட்டார், என்னால் சுத்தம் பண்ண முடியாது, நீ ஒரு ரூம் சாவியை வச்சிருக்கேன்னு. அவன் சொன்னான், நான் அதை உனக்கு தரவே முடியாதுன்னு. என்னன்னா, அதுக்குள்ள அவன் ஆபாச புஸ்தகங்கள், படங்கள் எல்லாவற்றையும் வைத்திருந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு இடங்கொடு, நான் உள்ளே வருவேன் என்றால் இவை அனைத்தையும் உன்னை விட்டு அகற்றி உனக்கு ஒரு சுத்த மனதை தருவேன் என்றார். அதுதான் பாவத்தில் இருந்து விடுபடும் வழி. நீங்கள் உங்கள் எண்ணங்களை அடக்கவோ அல்லது கெட்ட எண்ணங்கள் உங்களுக்குள் வராமலோ இருக்க முயற்சி செய்யலாம். சாத்தான் ரொம்ப அவன் தந்திரக்காரன். நீங்கள் நினையாத வேளையில் அசிங்கமான காரியங்களை பார்க்க முடியும், அசிங்கமான காட்சிகளை காட்ட முடியும். அவைகள் உங்களுக்குள் இச்சையின் எண்ண அலைகளை துவக்கும். அந்த அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி ஒரு சுனாமி போல் உங்கள் இருதயத்தை முழுவதுமாய் ஆக்கிரமித்து கொள்ளும். தேவனுக்கு இடமில்லாமல் போய்விடும். ஆனால் அந்த எண்ணங்கள் வரும் பொழுதே, ஆண்டவரே, எனக்குள் சாத்தான் இந்த எண்ணங்களை கொண்டு வந்து சோதிக்கிறான், எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை கூப்பிடுங்கள். அவர்தாமே சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் வந்து அவர் உங்கள் காரியங்கள் யாவையும் சுத்தப்படுத்தி உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார். அதுதான் பாவத்தில் இருந்து விடுபடும் வழி. இன்றைக்கும் ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறோம். பாவம் என்பது செய்கை மட்டும் அல்ல, செய்ய நினைத்தாலே அது பாவம். பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று இருக்கிறது. நான் பிறனுக்குள்ள வீட்டையோ காரையோ நான் இச்சித்தால் நான் பாவம் செய்கிறேன். எனவே இந்த எண்ணங்களில் உள்ள பாவத்தினின்று நான் விடுபட வேண்டுமென்றால் நான் தேவனை என் இருதயத்திற்குள் அழைக்க வேண்டும். தேவன் எப்பொழுது என் இருதயத்திற்குள் வருவார்? நான் பாவத்தை அறிக்கை செய்து
அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அதை விட்டுவிடும் பொழுது அவர் எனக்குள் வந்து எனக்குள் இந்த பாவம் நிலை கொள்ளாதபடி அதை அழிக்கிறார். சகோதரனே, இந்த அனுபவத்திற்குள் நீங்கள் வந்தால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எண்ணங்களில் எனக்கொரு பரிசுத்தத்தை தாரும். நான் உண்மையாக என் மனசுக்குள்ள நான் பார்த்தா எவ்வளவோ தப்பிதங்கள் இருக்குது. நான் வெளியே வேஷந்தான் போடுறேன். ஆண்டவரே, தயவு செய்து நான் மோட்சத்தின் பிள்ளை ஆகும்படி இந்த எண்ணங்களில் எனக்கொரு பரிசுத்தத்தை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.